இன்றைக்கி டிவோஷன் வந்து லவ் யுவர் எனிமீஸ். அதான் இன்றைக்கி டிவோஷன். யூதர்களுக்கு வந்து அடுத்த ஜாதிக்காரனாலே பிடிக்காது, ஆகாது. ஏன்னா யூதர்கள் வந்து இன்றைக்கி பிராமணர்கள் இருக்கிற மாதிரி தான். இன்றைக்காவது பிராமணர்கள் பரவாயில்ல, நம்மளோட ஒருத்தவங்க பேசுகிறாங்க. முன்னெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாலாம் சமுதாயம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. எதிரால் வந்தாலே நம்ம எதிரால் அவங்க பிராமணர் அங்கே வரும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம போயிட்டோம்னா தீட்டு, நம்ம ஓடிடணும், இல்லைன்னா நம்மளை அடித்து கொன்றுவாங்க. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். அடுத்த ஜாதிக்காரங்களாம் படக்கூடாது. அன்றைக்கி போய் நான் சோலார் போட்டிருக்க போகிறேன், ஒருத்தர் வீட்டில் அப்படின்னு கத்துறாரு. என்னையா சவுண்டு வருது, எங்கேயா இருக்காங்கன்னா ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு வயசான தாத்தா, 98 வயசு 100 வயசு இருக்கார். எனக்கு எங்கே இருக்காருனே தெரில. அப்படியே வேட்டிக்குள்ளே மறைஞ்சிட்டு நிற்கிறார். வேட்டியெல்லாம் வரிசையாக காய போட்டிருக்கு, சோலார் பேனல் போட்டிருக்கா. அந்த காய்ஞ்சிக்கிட்டு இருக்க துணி வெளியே நான் போகிறேன். அவர் பின்னாடி அவருடைய பையன் வந்தார். அவருக்கே ஒரு 65 வயசு இருக்கும். சார் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, அந்த காலத்து ஆள், அந்த ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் மேலே பட்டுருச்சான், அது தீட்டுன்னு கத்துறாரு, நீங்கள் கோச்சிக்கிறாமல் போங்க சார், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். காலம் மாறிடுச்சு. அந்த மாதிரி அந்த காலத்தில் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த ஜாதிகள் சமாரியர்களோட சம்பந்தம் கலவ மாட்டாங்க. மற்ற ஜாதிக்காரங்க கிரேக்கர்கள்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா யூதர்கள் மட்டும்தான் பரிசுத்தமான ஜனங்கள், அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இவருடைய எதிரிகள். இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டில் என்ன சொல்கிறான், மற்ற ஜாதிக்காரங்களெல்லாம் கொலை பண்ணிடுன்னு சொல்கிறோம். யெகோவா தான் சொன்னார், எங்களுக்கு அதான் எழுதியிருக்கு, தோரா அப்படிங்கிற பைபிளில் எங்களுக்கு அதான் எழுதியிருக்கு, எங்களை தவிர மற்ற ஜாதிகளெல்லாம் கொன்றுவோம் அப்படிங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்கிறான், ஷியா சன்னின்னு 2 முஸ்லீம் குரூப் இருக்கான். அவன் மனுஷனே கிடையாது, அவனை போட்டு கொல்லு அப்படின்னு சொல்லி மக்கள் கொன்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி இன்றைக்கி நம்ம படித்தபடி ஆண்டவர் வீடியோ காலில் பேசுகிறாரு. வானத்திலிருந்து ஒரு பொட்டி வருது, பேதுரு பசியாக இருக்கான், உள்ள சகல விதமான பிராணிகளும் இருக்குது, அந்த பிராணிகள்லாம் எடுத்து சாப்பிட்றான், அப்படி சவுண்டு வருது. நான் யூதனுக்கு பயங்கரமான யூதன், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான். கண்ட கருமத்தையுமா சாப்பிடுவோம், நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டான். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்று, தேவன் பரிசுத்தமாக்கினதே தேவன் சுத்தமாக்கினது, இது அசுத்தம் என்று எண்ணாதே அப்படின்னு வருது. சரி, என்னடா இது புதுசாக வித்தியாசமான இதை ஒன்று வீடியோ கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கொர்நேலியை கூப்பிட்டு சொல்கிறாரு. கொர்நேலி யார்? அவன் யூதன் தான். எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணி கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தார். 2 விஷயந்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு காத்திருத்தல், 2 ரொம்ப முக்கியம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலும் கர்த்தருக்கு காத்திருத்தலும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தான தர்மங்களை செய்கிறவனும் எல்லா பேரோடும் பழகிறான். யூதன் தான், ஆனால் எல்லா சமயத்தார்களோடும் எல்லா விதமான மக்களோடும் பழகிறான். நம்ம யாரையுமே அவங்க இந்துக்கள், அவங்களுக்கு முஸ்லீம்கள், இவர்கள் பெந்தைக்கோஸ்தேக்காரர்கள், இவர்கள் ஆர்சிக்காரங்க, இவன் வேறு மதத்தை சேர்ந்தவன், வேறு ஜாதியை சேர்ந்தவன் என்று பார்க்கவே கூடாது. இதான் ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் ஆயிருக்கு. எல்லாரும் சமம், எல்லாரையும் நான் தானே படைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ உங்களை எதிரிகளை யாரை நினைக்கிறீங்க? அடுத்த ஜாதியை சேர்ந்தவனை எதிரியாக நினைக்கிறீங்களா? அடுத்த மதத்தை சேர்ந்தவருடைய எதிரியாக நினைக்கிறீர்களா? யாரை எதிரியாக நினைக்கிறீங்க? இன்றைக்கி கான்ஃப்ளிக்ட்ஸ், சண்டை, முரண்பாடுகள்லாம் எங்கே வருது? அடுத்தவன் நம்மளை விட குறைவானவன், அவன் இருக்கக்கூடாதவன், தீழ்ப்பானவன், தாழ்வானவன் எப்போ நினைக்கிறோமோ சண்டை வரும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எல்லாரையும் உங்களை விட கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள். அதான் நான் என்னைய நீங்கள் முதலாளின்னு சொல்கிறீங்க, என்னைய மாஸ்டர் தலைவர்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் காலை கழுவிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எவ்வளோ சமுதாயத்தில் தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய கால்களை கழுவும் அளவுக்கு குறைந்து போங்க. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அப்போ நீ அடுத்தவனுக்கு முன்னாடி தாழ்த்திட்டேன்னா அவனை எதிரினே நீ நினைக்க மாட்டியே. உன்னையோட குறைவானவன் நினைக்கும் போது தானே நீ எதிரின்னு நினைக்கிற. அவன் என்னையோட உயர்ந்தவர். இன்றைக்கி கலெக்டர் வராரு, பிராமணாள் சங்கத்துக்கு திறந்து வைக்கிறதுக்காக கலெக்டர் வரார். கலெக்டர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவானா? அப்போ மட்டும் கையை கொட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் அங்கிட்டு போய் அபிஷ்டு எல்லாம் கழுவி விடுமா. அதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை விட உயர்ந்தவர் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அப்போ நீங்கள் அது பிறகு மரியாதை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம். இதை யோசனை பண்ணி பாருங்கள். வி ஷுட் நாட் ஓன்லி லவ் காட்ஸ் பீப்புள், வி ஷுட் ஆல்சோ லவ் அவர் எனிமீஸ். தேவனுடைய மக்களை மாத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் நம்ம நேசிக்கக்கூடாது, நம்முடைய எதிரிகளையும்
நாம் நேசிக்க வேண்டும். The recipients of Peter's first letter were experiencing a certain amount of personal persecution because they were doing the will of God. இந்த பேதுருவுடைய முதல் கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மனசில் தனிப்பட்ட விதத்திலே ஒரு பெர்சிக்யூஷன் உபத்திரவத்தை அடைந்தார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தையே செய்து கொண்டிருந்தார்கள். பீட்டர் warned them that official persecution was just around the corner, so they had better prepare. அரசாங்கம் என்ன பண்ணுது? உங்களை கொடுமைப்படுத்தி உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் உபத்திரவம் வரப்போகுது. தனிப்பட்டவர்களை கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த போகிறார்கள். அதனால் நீங்கள் அதுக்கு தயாராகுங்கள் சொல்லி சொல்கிறார். The church today had better prepared too because difficult times are ahead. சபையினரும் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சபையும் நீங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னும் கஷ்டமான சிரமமான காலங்கள் வரப்போகிறது. As Christians, கிறிஸ்தவர்களாக we can live on the 3 levels. நாம் 3 நிலைகளிலே வாழ்க்கையை நடத்த முடியும். We can return evil for good. இந்த சமுதாயத்தில் சொல்லுவாங்கள்ல, ஏண்டா 4 பேர் பார்த்தா என்னடா அவனையை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பான்ல. 4 பேருக்கு நல்லது செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யார் அந்த 4 பேர் என்ன கேட்கணுமா இல்லையா? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏன் 3 பேர் பார்க்க மாட்டாரா? என்ன அர்த்தம் 4 பேர்னா? நன்மைக்கு நன்மை செய்கிறவன் ஒருவன், தீமைக்கு தீமை செய்கிறவன் ஒருவன், நன்மைக்கும் தீமை செய்கிறவன் ஒருவன். நன்மை செய்தால் நன்மை செய்வான், தீமை செய்தால் தீமை செய்வான், அப்படி ஒருவன். இந்த 4 பேர் தான் 4 பேர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? We can return evil for good, which is satanic level. நீ நல்லதே செஞ்சாலும் அவன் கெட்டது தான் செய்வான். நீ கெட்டது செஞ்சாலும் கெட்டது செய்வான். நீ என்ன செஞ்சாலும் அவன் கெட்டது மட்டும் தான் செய்வான். இதுதான் சாத்தானுடைய புத்தி, which is the satanic level. We can return good for good and evil for evil, which is the human level. நம்ம நல்லதுக்கு நல்லது செஞ்சுட்டு அவன் நல்லது செஞ்சான், பதிலுக்கு அவன் எவ்வளோ என் மொய் வச்சான்? 1000 ரூபா. நோட்டில் எழுதி வச்சிருக்கியா? பதிலுக்கு 1000 ரூபா போடு. ஏன் அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா செஞ்சாயா? நீ 5 வருஷத்துக்கு பின்னாடி 1000 ரூபாயா செய்வ? 5 வருஷத்துக்கு வட்டி என்னாச்சு? அதெல்லாம் கிடையாது. 1000 ரூபா செஞ்சால் நான் 1000 ரூபா செய்வேன். அவன் செய்யவே இல்லை, நானும் செய்ய மாட்டேன். அவன் கெட்டது செஞ்சானா கெட்டதான் ஏன் செய்ய முடியும்? இது மனித நிலை. ஆர் we can return good for evil, which is the divine level. அல்லது கெட்டது செஞ்சவனுக்கும் நல்லது செய்யலாம். இதுதான் தெய்வீக நிலை. ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் லாஸ்ட் அப்ரோச். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கடைசி நிலை தெய்வீக நிலையை தான் காண்பிக்கிறார். இந்த நிலையை தான் நீங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அப்போ ஏமாளியாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு கொஷின் பண்ணுவாங்க. ஆஹோ, அப்போ நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போவீங்க, எங்கள் வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போவீங்க, நாங்கள் சிரித்த மேனிக்கு வாசலில் நிற்கணுவேன், ஏன்னா இழிச்சா வாயா, என் தலையில் மிளகா அரைச்சிட்டு போவீங்க, நான் வேடிக்கை பார்க்கணுமா, நீ அடிப்பா, என் கையை என்ன புளியாங்காய் பறிக்க போகுமா, இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அப்படி செய்கிறதுனாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள்னு போட்டிருக்கு. எதிரிகளுக்கு உதவுகிறதுனாலே உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற அக்கினி தழல்களை குவிப்பாய் அப்படின்னு சொல்லி இயேசு வர்றதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். அப்போ தெய்வீக நிலை என்பது என்ன என்றால் தெய்வத்தின் குணத்தை காண்பிக்கலாம். உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் என்பது தான் ஆண்டவருடைய வசனம். அதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க முடியுமாங்க? ஏதாவது நடக்கிறத பேசணும், சும்மா ஏதாவது ஹைப்பாக அப்படி பேசக்கூடாது. ஏன் அப்படி இருக்க? ஏன் அப்படியே பொங்குற? இறங்கு, மனித நிலைக்கு பேசு. அவன் கெட்டது செய்வான், நீ அவனுக்கு போய் நல்லது செய்வியா அப்படின்னு சிந்திப்பாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் அல்லது தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்கள்னால் இப்படி தான் செய்யணும். இல்லைனா அதுக்குரிய ஆக்கினியை அடைவீர்கள். அறியாத காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். நமக்கு ஆண்டவருடைய வசனம் தெரியாத போது ஆண்டவர் கண்டும் காணாமல் இருந்தார். இப்போ அப்படி இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சும்மா வாச்சான்லாம் கிடையாது. எளிமையான ஆசீர்வாதத்தைலாம் ஆண்டவர் தரமாட்டார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய் அண்ட் பீஸ். இது 2 தான் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலையிறான், மாலையை போட்டு அலையிறான், பசியாக கிடக்கான், 40 நாள் விரதம் இருக்கான், அங்கேருந்து இங்கே நடந்து போகிறான், அந்த சாமிகிட்ட போகிறான், இந்த சாமிகிட்ட போகிறான், எத்தனையோ விருந்துகள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், எதுலேயும் கிடையாது. கடைசியில் நிம்மதி இல்லை. விஜய் மல்லையாவுக்கு எவ்வளோ கோடிக்கணக்காக இருந்தது,
இன்றைக்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார். அல்ல அவர் இங்கிலாந்தில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்குது. எங்கே சந்தோஷமாக இருக்கார்? சொந்த இனத்துக்கு வர முடியாது, சொந்த ஊருக்கு வர முடியாது, சொந்த எதுலேயும் பேச முடியாது, வைக்க முடியாது. விஜய் மல்லையா அப்படின்னு ஒருத்தர் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனார். துன்மார்க்கமாக ஜீவித்தார், பெண்களோடு சல்லாபங்களில் ஈடுபட்டார், என்னென்னமோ பண்ணார் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ உள்ளூருக்கு வந்தால் முக்காடு போட்டு தான் வர வேண்டியிருக்கு. அன்றைக்கி ஒரு கேமராக்காரன் பிடிச்சிட்டு அந்த மாதிரி விஜய் மல்லையா உள்ளே வந்திருக்காரு. யாருமே இங்கேயே வந்திருக்கான், இந்தியாவுக்கே வந்திருக்காரு. பிடிச்சிட்டான். ஆனால் மறைந்து வாழ்கிறார். நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அவங்களால் இருக்க முடியுதா? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அதான் என்ன சொல்கிறாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் சந்தோஷமும் சமாதானமாக வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என்னங்க எங்களெல்லாம் கோடிக்கணக்காக ஆசீர்வதிக்கலாம், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். எவன் ஒருத்தன் பணத்தின் பின்னாடி போகிறானோ அவனுக்கு பொருளாசிரியருடைய எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இதானே எல்லாரும் மாயமாலத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருப்பவைகளிலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறதுல போய் போகாதீங்க. உலகத்தில் இருப்பவை கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், அதில் போய் மாட்டிக்கிறாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு காத்திரு, மற்றவர்களை உயர்வாக நினை, எதிரிகளுக்கு நல்லது செய். இப்படி சொல்கிறார். As Christians we can live on three levels. We can return evil for good, which is satanic level. We can return good for good and evil for evil, which is the human level, or we can return good for evil, which is the divine level. Jesus is the perfect example of this last approach. As God's loving children, தேவனுடைய அன்பான பிள்ளைகளாக, we must not give an eye for eye and a tooth for tooth. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி வாங்குவேன் என்று இருக்கக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவேன் என்று எங்கள் அண்ணன், சொந்த அண்ணன் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார். தவறாக நினைத்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பழி வாங்குவேன், இவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்து இன்றைக்கி வரைக்கும் வாழாமலே இருக்கிறேன். எந்த வாழ்க்கையும் அனுபவிக்கலை. அதெல்லாம் ஐயோ ஏங்க தேவையில்லாமல் அது அவன் எப்படியோ போகிறான். நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நல்லா இருப்போம் நினச்சவெல்லாம் மேலே போயிட்டான். இவர் இன்னும் அதே 30-40 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருக்கோ அதே நிலையில் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளையும் அதே நிலையிலே வைத்திருக்கிறார். கோபமும் பையும் பழிவாங்குதலும் இப்படியே நிறைந்திருக்கிறது. கண்ணார பார்க்குறேன் நான். யாரெல்லாம் இந்த பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவங்களாம் இன்னும் அப்படியே நிலையில் இருக்காங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லாத. ஐயய்யா, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பார்த்துக்கிறேன், நீ கீழ்ப்படிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேளுங்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னுடைய இதயத்தில் இருந்தார். ஆண்டவர் இப்படி இல்லைப்பா சொல்கிறாரு, நான் எப்படிப்பா பழி வாங்குவேன்? எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன், ஆண்டவருக்கு தான் நான் பயந்து நடப்பேன். ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீ பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லாதப்பா. போ. சரிங்க ஆண்டவர், நீங்கள் சொன்னால் நல்லதாக தான் இருக்கும், நான் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன், போகிறேன். இப்படி போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். அது எப்படி? அவன் எனக்கு செய்த பிரகாரமாமே நானும் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு நீதிமொழிகளில் போட்டு இப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னா உடைய வாழ்க்கை அழியும். அதனால் நீங்களும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கி அரபு நாடுகள் என்ன இருக்குது? கொலை செஞ்சால் அவனை கொலை பண்ணிடுவான். இந்த இன்றைக்கி சட்டம், விச் இஸ் த பேசிஸ் ஃபார் ஜஸ்டிஸ். இதுதான் நீதிக்கான இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு நீதித்துறை, சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல. கொலை செய்தவனுக்கு தண்டனை இருக்குது, அது சட்டத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை, என்னென்ன குற்றச் செயல்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. எதற்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. எதை விடுதலை பண்ணலாம், எதுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கலாம், எதுக்கு ஜெயில் தண்டனை குறைக்கலாம், இப்படி எல்லாத்துக்குமே சட்ட புத்தகம் இருக்குது. அது என்னென்ன, அதுதான் அதோட அடிப்படை. என்ன? குற்றம் செய்தானா தண்டனை உண்டுங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அளிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும், இது இயல்பான விஷயம் அப்படின்னு சமுதாயத்தில் இருக்குது. என்னங்க கற்றுதானங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We must operate on the basis of mercy, for that is the way God deals with us. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? நீ நியாயம் தீர்க்காதே. ஏசு என்ன சொன்னார்? ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள், யாரையும் நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க. அவன் செஞ்சிருந்தான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தடிக்க விழுந்திருக்கான், அவன் கடவுளுக்கு கணக்கு கொடுப்பான். அடுத்தவனுடைய வேலைக்காரன் மேலே உனக்கு என்ன? அந்த ஓனருக்கு அவன் கணக்கு கொடுப்பான். பக்கத்து வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு செவுட்டில் 2 அப்பி, ஏன்டா தப்பு தப்பாக பண்ணுறான்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன யோக்கியது? யோ, அவருக்கு ஒரு ஓனர் இருக்காருயா, அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் பார்த்துக்குவார். அந்த நிலைமையில் போகணுமா இல்லையா? இதான் கிருபையினாலே இரக்கத்தினாலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா பார்த்தியா எப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்படின்னு நம்ம அவர்களை குறை சொல்லக்கூடாது. ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படியெல்லாம் தப்பு செய்து வாழ்கிறார்களே, அவர்களை பார்த்து நான் உணர்வடைந்தேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறார். ஒருத்தர் தப்பு செய்கிறான்னா நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவர் என்ன விதமாக இது இருக்குது, இப்படி நீ அப்படி செய்யாத, அவன் வீழ்ந்து போயிருக்கிறான், எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்வார். இதான் நம்ம செயல்பட வேண்டிய. we must operate on the basis of mercy, for that is the way God deals with us. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம செய்திருக்கிற குற்றங்களுக்கும் அன்றாடம் நம்ம மீது விழுகிற அழுக்குக்கும் கரைக்கும் பாவத்திற்கும் நமக்கு தண்டனை வரணும்னா எப்படி இருக்கும்? நேரம் சோழி முடிஞ்சு போயிருக்கும். எவ்வளவோ ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். நம்மளை தெரிந்தும் தெரியாமலும் நம்ம தவறு செய்கிறோம். அநேக இடங்களில் ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மை வழிநடத்தி வருகிறார். இன்றைக்கி சத்திய வசனம் என்னென்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ, that you may be the sons of your Father in heaven. பரலோகத்தில் உள்ள உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் குமாரர்களாக இருக்கும்படிக்கு உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் இன்றைய முக்கியமான ஒரு செய்தி. 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற மகன்களாக இருப்பீர்கள், மகள்களாக இருப்பீர்கள். அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே, மழையை பெய்ய பண்ணுகிறார். பார்த்தியா, எல்லாருக்கும் தான் மழை. அதான் நல்லார் ஒருவர் உளராயின் அவர் பொருட்டு எல்லார் பேரும் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி இருக்குது. திருக்குறள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்னத்துனா, திருக்குறளில் இருக்கிறதுல அப்படியே பொது உடைமை, உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. ஆண்டவர் சொல்வது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. நல்லவர்கள் மட்டுமா ஆண்டவர் மழையை கொடுக்குறாரு? இல்லை. நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அவருடைய மகன்களாக மகள்களாக இருக்கணும்னா யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க செய்வாங்க. அவங்க குடும்பமே அப்படி தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க சமுதாயத்தில், அவங்க எல்லாருக்கும் அவங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. என்னதான் நல்லது செய்கிறதோ அவங்க பாட்டு செஞ்சுட்டு போவாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுடைய பரமபிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சர்ப்ரைஸ் சம்ஒன் ஆன் யுவர் எனிமி லிஸ்ட் பை டூயிங் அ கைண்ட் டீட். உங்களுடைய எதிராளிகள் பட்டியல்னு ஒன்று இருக்கும்ல, இவங்ககிட்ட சேர்க்க முடியாது, அவங்ககிட்ட சேர்க்க முடியாதுன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்கள. அவனுக்கு ஒரு நல்ல காரியம் செய்து அவனை ஆச்சரியப்படுத்துங்கள். ஆஸ்க் காட் டு ஹெல்ப் யூ லிவ் பை ஜீசஸ் கமாண்ட். இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி வாழ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரை, எப்படி நான் எதிரியை போட்டு நம்ம சமாளிக்கிறது? ரொம்ப பாடாக படுத்திட்டாங்க சாமி. அப்படியா? எதிரியை சிநேகிக்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி இருக்கிறேன் பார்த்தியா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னும் எதிரியோட சண்டை போட்டே கீழான நிலையில் நீ இல்லைல்ல, இப்போ யோசனை பண்ணி பாருன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமாம் ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தி இருக்கிறீர். அப்போ நீ பாட்டு போடா, நீ ராஜாடா. ஒரு அமைச்சர் வராரு. அமைச்சர் வரும்போது எல்லோரும் வரிசையாக துண்டு கொடுக்குறாங்க. அமைச்சர் வாங்கி ஒரு வாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அமைச்சருக்கு எதிரி 4 பேர் வராங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு துண்டு கொடுக்குறாங்க. ஏய், நீ 4 பேரும் நாய் பையன் என்கிட்ட சண்டை போட வந்தாடா, போடா வெளியா அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. அப்படியே கண்ணியமாக நிற்பார். வாங்க அப்படியே சிரிப்பார், வாங்கி கொடுப்பார். அவங்களும் போயிடுவாங்க. ஆனால் அவங்க 4 பேர் யாரும் தெரியுமா? தெரியும்டா, அது சபையிலலாம் அப்படி பேசக்கூடாது, பேசாமல் இருக்கான். அப்போ என்ன? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது. எல்லாருக்கும் தெரியும் போது நீங்கள் நல்ல காரியங்களை தான் செய்ய முடியும், கெட்ட காரியங்களே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க, அமைச்சர் மாதிரி உயர்ந்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டீங்க. பேசாமல் அவங்க எதிரி தான் அப்படியே கம்முன்னு அப்படியே வாங்கிட்டு பாலிசாக அப்படியே போயிட்டே எதையும் மனசில் வச்சுக்காத, நம்மளாம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்பொழுது நீங்கள் யாருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள்? நேற்று படித்தோம்ல, ஆண்டவர் யார்? வாட் இஸ் த நேம்? ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் இஸ் ஹிஸ் நேம். அவருடைய பேர் என்ன? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவும் ஒருவரே சகலத்தையும் ஏக சக்கரவர்த்தியுமாய் இருக்கிறார். ஒரே சக்கரவர்த்தி அவர். அவருடைய பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கணும்? த ஹையஸ்ட் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால் லவ் யுவர் எனிமீஸ்.
இதுதான் இன்றைய சிந்தனை. எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க பத்தியா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.